சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்கிற தலையங்கத்தில் இணையதளமும் சமூக ஊடகங்களும் என்கிற தலையங்கத்தில் மௌலானா மௌலவி அபூபக்கர் சித்திக் ஆலிம் பிலாலி, நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் அபூபக்கர் சித்திக் ஆலிம் பிலாலி அவர்கள் நமக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பான திருச்சி ராசியா அரபிக் கல்லூரியின் தகுதி வாய்ந்த தாளாளர் அவர்களுக்கும், இன்னும் இங்கு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி மாவட்ட வட்டார கண்ணியமிகு ஆலிம் பெருமக்கள் அனைவருக்கும், அன்பான மாணவ கண்மணிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய தந்தை காலம் இருந்துச்சு, உங்க தந்தை இல்லை, என்னுடைய வாப்பாவினுடைய காலம் இருந்துச்சு. மணி என்னப்பா அப்படின்னு கேட்டா எங்க பார்ப்போம்? செவுத்துல பார்ப்போம். அப்படி ஒரு காலம் இருந்தது. கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னத்தை தூக்கிட்டு வருவோம்? கால்குலேட்டர் தனியா இருக்கும். முதல்ல பெருசா இருந்துச்சு, அடுத்து ஷார்ட்டா சின்னதா ஆயிடுச்சு. கணக்கு பார்க்கணும்னு சொன்னாலும் வெளியிலிருந்து ஒரு கால்குலேட்டரை எடுத்துட்டு வந்து கணக்கு பார்ப்போம். புரியுதா? அதே மாதிரி யாருக்காவது தகவல் அனுப்பணும்னு சொன்னா, என்னுடைய தந்தையின் காலத்தில் யாருக்காவது தகவல் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? தபால். நீங்க அதை பார்க்கவே முடியல. அதெல்லாம் இப்ப பார்த்தா மியூசியத்தில் எடுத்து வைக்கிற நிலைமை தான் இருக்கிறது. இப்ப தபால்ல நாம மெசேஜ் அனுப்புவோம். யாருக்காவது போன் பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணக்காரர் அந்த தெருவுக்கு ஒரு போன் வைத்திருப்பார். அதுல லைனுக்கு நின்று டைமிங்க்கு சொல்லி அதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலிம்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா, ஒரு காலம் இருந்தது. ஏதாவது ஹதீஸ் பார்க்கணும்னு சொன்னா, ஏதாவது தஃப்சீர் பார்க்கணும்னு சொன்னா நூலகத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சில மதரசாக்களில் அந்த கிதாபு கிடைக்காது. இவங்க உஸ்தாதிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இன்னும் வேறு வேறு மதரசாக்களில் அந்த கிதாபு எங்கே இருக்கிறது என்று தேடிய ஒரு காலம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தின் மாற்றமாக இன்றைய சமூக ஊடக வளர்ச்சியும் இணையதள வளர்ச்சியும் வெளியில் இருந்த எல்லாவற்றையும் ஒரே ஒரு பெட்டிக்குள் சுருக்கிவிட்டது. என்ன பெட்டின்னு தெரியுங்களா உங்களுக்கு? உங்கள் கையில் அந்த பெட்டி இல்லாமல் இல்லை. எல்லார் கையிலும் இப்ப டைம் என்னன்னு கேட்டா உடனே என்ன செய்யறாங்க? வாட்ச் பார்க்குற காலமும் முடிஞ்சிருச்சு. தானா கை எங்க போகுது? செல்போனுக்கு போகுது. அதுல இந்த கணக்கு பண்ணோம் கொஞ்சம் எடுங்க அப்படின்னா செல்போனை தான் எடுக்கிறோம். அது மெசேஜ் போட்டிங்களா ஜமாத்துலமா குரூப்ல அந்த பார்க்குற மெசேஜை தான் என்ன செய்யறோம்? எஸ்எம்எஸ் தான் பார்க்கிறோம். இப்படி காலங்கள் இணையதள வளர்ச்சியின் காரணமாக நாம் உண்மையிலேயே முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, நாமெல்லாம் லொகேஷன் டிராக்கர் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இந்த இணையதள வளர்ச்சி என்பது நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல நாம் அதை புரிஞ்சுக்கணும். உண்மையிலே அது வளர்ச்சி தான், நமக்கு பிரயோஜனம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த நாணயத்திற்கு இன்னொரு பக்கமும் உண்டு. அந்த பக்கத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப காலத்துல எல்லாம் யாருக்காவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா லொகேஷன் டிராக்கர் அனுப்புவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்றது இப்பயே லொகேஷன் டிராக்கர் அனுப்புவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லொகேஷன் டிராக்கர் அனுப்புறதுக்கு எப்படி மேப்புங்கிற ஆப்புக்குள்ள போறோமோ, இப்ப காலம் எவ்வளவு மோசமாக மாறுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆக்டிவிட்டி டிராக்கரை ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்டிவிட்டி டிராக்கர்னா புரியுதா? சிம்பிளா சொல்லவா? ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணிக்கிறது, லைவ் போட்டுக்கிறது, அல்லது இன்ஸ்டாவை ஓபன் பண்ணி லைவ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப வீட்ல இருந்து கிளம்ப போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவான். வீட்ல இருந்து கிளம்புறது இவனுக்கு தெரிஞ்சிடும், இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் வீட்ல இருந்து கிளம்புறாடு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்டிவிட்டி டிராக்கர், லொகேஷன் டிராக்கர் இல்ல. அச்சு அசகாமல் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதுல? ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவிலையும். ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டை பூட்டிட்டேன், சாவியை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் தான் மிச்சம் இல்லை. என்னது? ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவி இந்த மூலையில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை.
அந்த அளவுக்கு ஒரு 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 ஆக்டிவிட்டி டிராக்கராக மிகவும் ஆபத்தான நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய இணையதள உலகம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுல ஆலிம்கள் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உஸ்தாதுமார்கள் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு முதரிசுகள் தான் நிறைய பாடங்களை நடத்தி இருக்கிறார்கள். கால மாற்றத்தில் பாருங்க, இவங்க எல்லாரையும் உஸ்தாதுன்னு நீங்க கூப்பிடுவீங்க, என்னையும் உஸ்தாதுன்னு கூப்பிடுறீங்க. ஆனால் மானசீகமாக உங்களுக்கு ஒரு உஸ்தாதுல் அசாத்திதா இருக்காரு. யாருன்னு தெரியுதா? அவுலியா ChatGPT. அவர் மானசீகமான உஸ்தாதுல் அசாத்திதா. எந்த அளவுக்குன்னா நாம சொன்னா சந்தேகப்படுறான். நீங்க சொன்னதை நான் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கறான். ChatGPT என்ன சொன்னாலும் கேட்கறான். அது ஒரு வேத வாக்கு மாதிரி என்ன செய்யறான், அந்த ChatGPT-யை எடுத்துக்கொள்கிறான். எதுக்காக நான் சொல்ல வர்றேன், ChatGPT-னுடைய ஆபத்து உங்களுக்கு தெரியறது இல்லை. அவன் ஸ்டார்டிங் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போதே என்ன போடுறான் தெரியுமா? அதை பாருங்க. ChatGPT can be inaccurate. ChatGPT may provide inaccurate information about people, places or facts. ChatGPT எல்லாமே கரெக்டா சொல்லுன்னு நாங்க சொல்ல மாட்டோங்கிறான். நாங்க ஒரு பலகீனமான அறிவிப்பாளர்ங்கிறான். நாங்க ததிலிஸ் பண்ணுவோங்கிறான். யாரு ஓபன் டிக்ளேர் பண்றான்? ChatGPT நாங்க ததிலிஸ் பண்ணுவோம். நான் கடுமை இல்லாத பொருளாதான் சொல்லுவேன்னு சொல்றான். ஆனால் நம்ம ChatGPT எப்படி பார்க்க தெரியுமா? எப்படி பார்க்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், வெளியில உண்மையா பேசுறாரு. அப்படிப்பட்ட அறிவிப்பாளரை கூட நம்முடைய இமாம்கள் மறைமுகமா ஏதாவது ததிலீஸ் பண்றானா, இருட்டடிப்பு பண்றானான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்ன காலம் குர்ஆனை ChatGPT புதுசா உருவாக்குது. இதுல அனுபவசாலி நான் தான். நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு சம்பந்தமா சரி தலைவர் என்ன சொல்றாரு இந்த உஸ்தாது அப்படின்னு கேட்போண்டு உள்ள நுழைஞ்சா ஷம்ங்கிற வார்த்தை, இந்த வார்த்தை இதுக்கு எக்ஸ்ட்ரா விளக்கங்களை நீங்க தரணும். அப்ப ஜமா அல்லாஹு ஷம்லஹும் அப்படின்னு ஹதீஸ்ல வரும் இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா விளக்கங்களை தரணும்ட்டு நான் ட்ரிகர் தான் பண்ணேன். எதை ட்ரிகர் பண்ணேன்? ChatGPT-யை ட்ரிகர் தான் பண்ணேன். கேட்டேன், ஷம்லுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். உடனே மிக அருமையான கேள்வியை கேட்டீர்கள். இப்போது ஷம்ல் என்று சொன்னால் அது வந்து ஒன்று திறக்க, அது இதுன்னு 2-3 அர்த்தத்தை போட்டுட்டு குர்ஆனில் கூட அப்படி வருகிறது அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்பதான் நான் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். குர்ஆன்ல என்னடா ஷம்லுங்கிற வார்த்தை? அம்மஷ் அமலத் அலைஹிம் ஒரு ஆயத்து வருது. மேட்டர் அங்க இல்ல, இது ஒரு ஆயத்தை சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். ஒருவேளை நாம சரியா ஓதலையா? நல்லா தானே ஹிஃப்ஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தோம். இது வித்தியாசமா சொல்லிட்டு சூரத்துல் அன்ஆம்ல 65வது ஆயத்துங்குது. சூரத்துல் அன்ஆம்ல அந்த ஆயத்து எனக்கு நினைவுக்கு இருந்தால் நான் இப்ப சொல்றேன். உதாரணத்துக்கு வ இன்னல் பராஅ மினல் பிர்ரி வ இன்னா லமஜ்னூனுல் முஃமினீன். ஹரக்கத்து கூட வைக்க தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் சொல்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு அடுத்து தான் இந்த ஷம்லுங்கிற வார்த்தையை கொண்டு வருது. வ இன்னல் பராஅ மினல் பிர்ரி வ இன்னா லமஜ்னூனுல் முஃமினீன். நிச்சயமாக நான் பைத்தியக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ChatGPT சொல்லுது. உடனே நான் என்ன பண்ணேன், உடனே அது கீழே எழுதினேன். என்ன எழுதினேன்னா, நீ சொல்ற மாதிரி குர்ஆன்ல இல்ல, ஆராஃப்ல இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் உஷார் ஆகுறார் அந்த உஸ்தாத். என்ன சொல்லுது உடனே? தவறுக்கு மன்னிக்கவும், நீங்கள் மிக திறமையாக அதை ஆராய்ச்சி செய்துள்ளீர்கள். நான் அன்ஆம் என்று சொன்னது தவறுதான், அது ஆராஃபிலே இருக்கிறது. 25வது ஆயத்துன்னு போடுது ஆராஃப்ல. அட இதை விடக்கூடாதா, இன்னைக்கு கடைசி வரைக்கும் இதுகிட்ட கொஞ்சம் போராடி பார்த்துடணும்னு சொல்லி நானும் விடாம அதை என்ன செய்யறேன், சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அன்ஆம்லையும் இல்லை ஆராஃப்லையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் அது இறங்கி வருது. என்ன வருதுன்னா, மன்னிக்கவும், நான் குர்ஆன் என்று கூறியது தவறுதான். ஏனென்றால் நானே சில வேளை தவறாக பதிலளிக்க கூடியவன் தானே. எப்பா என்ன ஒரு பெருமிதம், அதை செய்யறது தப்பு, அதுல டீசெண்டா வேற பதில் சொல்லுது. நானும் இடையிலையில் நான் ஒரு ஏஐ தானே, தவறளிக்க கூடியவன் தானே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குது. உடனே நான் இதனுடைய ஆபத்தை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டு எல்லாத்தையும் எடுத்து வைத்திருந்தேன். எதற்காக இதை சொல்ல வர்றேன்? ஆரம்ப காலத்தில் இந்த ChatGPT பற்றி தெரியாமல் என்னுடைய நண்பர் ஒரு நாள் இதற்காக செலவழித்திருக்கிறார். ஒரு நாள். என்னது? ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்கன்ட்டு ChatGPT போடுது நம்பரோட. என் ஃப்ரெண்ட் அவர் ஆலிம் தான். இப்படி ஒரு கருத்து சுன்னத் வல் ஜமாத்துக்கு எப்படிப்பட்ட கருத்து தெரியுமா? அட்ட தௌஹீத் ஜமாத்லாம் ஓடுஞ்சானோடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்ட்டு அவன் கொஞ்சம் ஓதக்கூடிய நம்முடைய நண்பர் தான், முத்தாலா திறமையெல்லாம் இருக்குது. அவர் பார்க்கிறாரு, உள்ள போய் பார்த்தா ஒரு நாள் முழுக்க அதை செலவழிக்கிறாரு இந்த இணையதள உலகில் தான். எடுக்கிறாரு, மக்தபுல் ஷாமிலாவை தூக்குறாரு, இருக்கிற அத்தனை பிரிண்ட்களை என்ன செய்யறாரு, போட்டு எடிஷன்கள் எத்தனை எடிஷன் வந்திருக்கோ தூக்கி போட்டு பார்த்தா உண்மையிலேயே அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனசு நொந்து போய் கடைசியா கேட்டோம், அது இதுல இல்லையே. அப்படிங்கும்போது ஒரே வார்த்தையில் அது இல்லைதான், நான் தான் தவறாக சொல்லிவிட்டேன். இதுக்காடா ஒரு நாள்
இதுக்காடா தொழும் போதெல்லாம் அந்த ஞாபகம் அவருக்கு வந்திருக்கும், டே எங்கடா இருக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும். எதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன், ChatGPT உண்மையிலேயே நல்ல தகவல் கொடுக்கும் ஒரு AI தான், மாற்று கருத்து அல்ல. ஆனால் தகவல் சரியா தவறா என்று பேசிக் நாலேஜ் உள்ள ஆலிம்களால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு வளரக்கூடிய ஆலிம்கள் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லை. என்ன செய்யறாங்க, பாவா நீங்க சொன்னா கரெக்ட், இவன் அடிக்கிறான். பெற்றோர்களின் சிறப்பு எனக்கு பயான் தரவும், உடனே அது போடுது கிட்டத்தட்ட 2.5 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு. அதுல என்ன குர்ஆனாயத்து வருதோ எந்த கிராஸ் செக்கும் கிடையாது. அப்படியே அதை நம்பி அப்படியே பயான் பேசக்கூடிய நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, எதற்காக இதை நான் சொல்ல வர்றேன், ChatGPT ஆபத்து. சரி உஸ்தாத், மக்தபா ஷாமிலா இருக்குல்ல, இன்றைய இணைய உலகில் அது எவ்வளவு கோலோச்சி நிற்கிறது. இப்ப மக்தபா ஷாமிலாவையும் நாம முழுமையாக நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அதனால ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். மக்தபா ஷாமிலால நீங்க இப்ப கூட எடுத்து பார்க்கலாம், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. தஹதீபுல் கமால்ங்கிற கிதாப்ல இமாம் மிஸி ரஹிமஹுல்லாஹ் எழுதிய தஹதீபுல் கமால் அப்படிங்கிற கிதாப்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை கண்டுபிடிங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னா, இதா அதா அல் அப்து ரப்பஹு, ஒரு மனிதன் ஒரு அடிமை தன்னுடைய இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், வ சய்யிதஹு, மேலும் அவர் அடிமையா இருக்கார்ல அவருடைய எஜமானனுக்கும் அவர் கட்டுப்பட்டால், ஃபலஹு அஜ்ரானி, கேள்விப்பட்டிருக்கோம், அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும். என்ன கூலி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு கூலி, தன்னுடைய எஜமானுக்கு இந்த உலகத்தில் கட்டுப்பட்ட ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபலம்மா உஅதிக அபூ ராஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபியா, இவங்க இந்த செய்தியை கேட்ட உடனே பக்கா அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. கேட்கிறாங்க அவங்கள்ட்ட போய், என்ன இந்த செய்தியை கேட்ட உடனே நீங்க அழுகுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், மா யுபுக்கிக்கு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? உடனே அவங்க சொன்னாங்க, கானலி அகவானி ஃபதஹப அஹதுஹுமா. அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கானலி அகவானி, அகவானினா என்ன, எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க, பாவம் எங்க அண்ணன் மௌத்தா போயிட்டாரே அப்படின்னு யார் அழுதாங்களாம்? அபூ ராஃபி ரஹிமஹுல்லாஹ் அழுததாக இப்ப எடுத்து மக்தபுல் ஷாமிலாவை திறந்து பார்த்தீங்கன்னா தஹதீபுல் கமால்ல இந்த செய்தி இருக்கும். எதுக்காக இதை சொல்ல வர்றேன், அது கானலி அஜ்ரானி இல்ல, கானலி அகவானி இல்ல, கானலி அஜ்ரானி. எனக்கு 2 கூலிகள் இருந்துச்சு. எப்ப அல்லாஹ்வுக்கும் நான் கட்டுப்பட்டேன், என் எஜமானனுக்கும் கட்டுப்பட்டேன். ஆனா இப்ப என் எஜமான் என்னை உரிமை விட்டுட்டார், நான் சுதந்திரமானவனா மாறிட்டேன், எனக்கு ஒரு அஜ்ர் போயிடுச்சேன்னு அழுதாங்க அபூ ராஃபி ரஹிமஹுல்லாஹ். உங்களுக்கு புரியுதா சொல்றது? இதுக்காகத்தான் மக்தபத்து ஷாமிலாவை கிராஸ் செக் பண்ணி இந்த தஹதீபுல் கமால ஸஹீஹ் நுஸ்கதக ஃபீ தஹதீபுல் கமால்னு ஒரு கிதாபே போட்டிருக்காங்க. அப்படின்னா புரியுதா? உங்களுடைய பிரிண்ட்டை தஹதீபுல் கமால் மக்தபத்து ஷாமிலால நீங்க சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொல்ல தவறுகள் தஹதீபுல் கமால்ல இருக்கு, மக்தபத்து ஷாமிலா பிரிண்ட்ல. எதுக்கு இதை சொல்ல வர்றேன், உதாரணத்துக்கு ஒரு அறிவிப்பாளர் இருக்கார். அந்த அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும்னு சொன்னா அவருடைய சம்பவத்தை தானே நாம எடுப்போம். தஹதீபுல் கமால்ல மஹ்மூத் ரஹிமஹுல்லாஹ் பத்தி ஒரு அறிவிப்பு வருது. மஹ்மூத் யாருன்னு ஆலிம்களுக்கு தெரியும், தபகாத் என்ற கிதாபை எழுதிய மிகச்சிறந்த அறிஞர். அவங்கள பத்தி என்ன அறிவிப்பு வருது தெரியுமா? யுகாலு லஹு மஹ்மூத் இப்னு ஃபுலான் இப்னு முஹம்மத் இப்னு ஈசா. மஹ்மூத் இப்படி சொல்லப்படுவார். கதப்து அன்ஹு, நான் மஹ்மூத் கிட்ட இருந்து எழுதி இருக்கிறேன், ஹதீஸ்கள்லாம் எழுதி இருக்கிறேன். வகான சய்யிஆ, சய்யானா என்ன அர்த்தம்? அவர் கடுமையான பாவியா இருந்தார், கெட்டவரா இருந்தார், சூல் ஹிஃபுதுல்லவரா அல்லது சூல் ஹுலுக்குல்லவரா அப்படி இருந்தார் அப்படின்னு செய்தி வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மக்தபத்து ஷாமிலால இருக்குங்கிறத மட்டும் இதை நம்பி நாம அமலுக்கு எடுத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தபக்காத் கிதாபு ஒண்ணுமில்லாம போயிடும். ஏன்? அந்த மக்தபத்து ஷாமிலால ஏற்பட்ட தவறு காரணம் என்ன தெரியுமா? வக்கான சய்யன்னு இருக்காது, வக்கான சுன்னியன்னு இருக்கும். வக்கான சுன்னியன், அவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார். இப்ப இந்த தபக்காத் எப்படி மாறுது? ஆக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும் அந்த தபக்காத் ஒரு சுன்னியின் என்ற பெயர் மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய நம்பகமான கிதாபாக மாறுகிறது. அன்பானவர்களே, அதனால இந்த மக்தபுது ஷாமிலாவாக இருக்கட்டும் அல்லது இணைய தளங்களாக இருக்கட்டும், நாம் உள்ளே போக வேண்டாம் என்று நாம் தடுக்கவில்லை. ஆனால் போகும்போது கொஞ்சம் உஷாரா போங்க. எப்படி உஷாரா போகணுங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பேச்சாளர் ஹசரத் அவர்கள் பேசுவாங்க அந்த அவங்களுடைய தலைப்புகள்ல. ஆனால் போகும்போது நீங்க ரொம்ப உஷாரா போகணும். ஏன்னா அந்த காலங்கள் இருந்தது. எந்த காலம்? ஒரு பாட்டுல கூட வரும்ல, இதோட முடிச்சிடுறேன். இந்த நாவூர் ஹனீஃபா ஒரு பாட்டு படிப்பாங்களே, தீன் குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு, கேட்டிருக்கீங்களா?
சின்ன பிள்ளையில அது கார்ல எல்லாம் நம்ம வாப்பாலாம் கூட்டு போனாங்கன்னா அல்லது வீட்டில் பெருநாள் அன்னைக்கெல்லாம் இது ஓடும். அந்த ஞாபகம் இன்னும் நமக்கெல்லாம் வரலாம். அந்த வயசு 90s சொல்றேன், உங்களுக்கும் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் இருக்கும் இந்த அனுபவம். அந்த பாட்டில் எவ்வளவு அழகான வரிகள் வருது பாருங்க. கணவன் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள், கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதமீட்டுவாள். இப்ப நம்ம மனசெல்லாம் அது ஒரு காலம்ல நல்லா இருந்துச்சுல, நல்லா தான் இருந்துச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த பாடல் நமக்கு தரும். ஏன்னா கணவன் வெளியூர்ல இருக்கிறாங்க அல்லது பயானுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சா என்னென்ன வெரைட்டி இருக்கும். அதுவும் தஞ்சாவூர்காரங்க, நம்ம உஸ்தாதுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. தமிழகத்தில் அப்படி ஒரு வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டோங்கிற லெவலுக்கு இந்த வட்டலாப்பம் அப்புறம் என்ன சூஜடை அது இதுன்னு வித்தியாசமா வச்சு தாட்டி எடுத்துருவாங்க. மனைவி விட்டு பிரிஞ்சு மதரசாக்கு போறதுக்கு மனசே என்ன செய்யாது, வராது. சாப்பாடு அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு பாருங்க. ஆரம்ப காலத்திலயும் அப்படித்தானே பெண்கள் இருந்தாங்க. கணவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்பவும் சாப்பிட மாட்டாங்க தான். என்ன சொல்லுங்க? சூப்பர். அசரத்து அனுபவமான்னு தெரியல, மன்னிக்கணும். ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்? சாப்பாடே நம்ம தான் போய் செய்யணும் அல்லது கடையில் வாங்கிட்டு போய் என்ன செய்யணும், கொடுக்கணும். மேட்ரு அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நமக்கெல்லாம் அது பொற்காலம் தான். அப்படிப்பட்ட காலம் திரும்ப இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் உடனே எண்ணெயை எடுத்துறாதீங்க. நான் சும்மா பயானுக்காக சொல்றேன். அசரத்து குடும்பத்தில் அப்படி இருக்கும் நீங்க நினைச்சிட வேணாம். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்? ஆரம்ப காலத்தில் சஹாபி பெண்மணிகள் எல்லாம் தங்கள் கணவனுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள். படிச்சிருக்கோமா இல்லையா? என்ன பாய் படிச்சிருக்கிறோம்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹிரா குகையில ரசூலுல்லாஹ் மேல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்க. அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? காடு மேடு பார்க்காமல், மலை பார்க்காமல், அந்த வயசுல தள்ளாத வயசுல மேல சாப்பாடு கொண்டு போனாங்களே. இந்த மாதிரி மனைவிமார்கள் நீங்கள் இல்லையே அப்படின்னு பயான் நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிராஸ் செக் நான் பண்ணவா? நீங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பாக்குறீங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை பாக்குறீங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, ரசூலுல்லாஹ் அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பான கணவரா? தன்னை விட அவ்வளவு மூத்த ஒரு மனைவியை தான் ஜம்முன்னு அங்க குகையில உக்காந்துக்கிட்டு, நான் கணவன் தெரியும்ல, நீ தான் எனக்கு சேவை செய்யணும், மேலே ஏறி வா, வயசானா என்ன, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடின குணம் கொண்ட ஒரு கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம சொல்றோம். உங்களுக்கு புரிய வருதா சொல்றது? காரணம், புகாரியினுடைய 3வது ஹதீஸிலேயே இந்த சம்பவம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்காக சாப்பாடை என்ன செய்வாங்க தெரியுமா? வயதஸவ்வது லிதாலிக். ரசூலுல்லாஹ் கீழே வந்து சாப்பாடை இவங்க கட்டிக்கிட்டு போவாங்க. சரி, எப்பயாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்திருக்கலாம்ல? இல்ல. இன்கே சாப்பாடு தீந்து போச்சுன்னு சொன்னா சும்ம ரஜஅ இலைஹா, ஹதீஜாவிடம் அவர்கள் மேலே இருந்து கீழே வருவார்கள். வந்துட்டு வயதஸவ்வது லிமிஸ்லி தாலிக், அதே போலயே திரும்பவும் சாப்பாடு கட்டிக்கிட்டு போவாங்க. கைருக்கும் லி அஹ்லிஹி வ அனா கைருக்கும் லி அஹ்லி என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ்ல நாம பார்க்கறதுல எதுக்காக இதை சொல்ல வர்றேன்? ஏதோ கேட்டோம், ஆதிகால கிதாபுகள்ல பார்த்தேன், இப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு அப்படின்னு மக்கள்கிட்ட யாரும் சொல்லிவிட வேண்டாம். இது அமானிதம். மக்கள் எல்லாம் நம்முடைய பேச்சுக்களை கேட்கறாங்களே, காசு கொடுத்தா கூப்பிடுறோம், உடனே ஒரு வடையும் டீயும் கொடுத்து கூப்பிடுறேன்ற கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், அதுக்குன்னு தனியா ஒரு காசு கொடுத்தா மக்களை கூப்பிடுறோம். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம அமல் செஞ்சா கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நம்பி வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாமே, அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஏதோ எங்க பார்த்தேன்னு தெரியலன்னு ஹதீஸ்களை சொல்லக்கூடிய நாம் செய்வது நம்பிக்கை துரோகம் இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சமூக ஊடகங்களை நீங்கள் கையாள வேண்டும். எப்படி கையாள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் அடுத்தடுத்த கிளாஸ்லையும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடராக பார்க்கலாம். எல்லாமல் அல்லாஹ் இந்த ஊடகங்களை முறையான முறையில் கையாண்டு சரியான தகவல்களை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.